சில்ட்ரன், இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். உங்களை யாராவது முட்டாள்னு சொல்லியிருக்காங்களா? மிஸ் எங்க அக்கா என்னையும் சொல்லிட்டாங்க மிஸ், நானும் திருப்பி சொல்லிட்டேன் மிஸ். எங்க அண்ணா என்ன சொல்லிட்டாங்க மிஸ், நானும் எங்க அண்ணா சொல்லிட்டேன் மிஸ். எங்க அக்காவும் என்ன சொல்லிருக்காங்க மிஸ். உங்களையா? நீங்க சொல்லிருக்கீங்களா? எஸ் மிஸ். மிஸ் மிஸ் எதுக்கு மிஸ் முட்டாள் முட்டாள்னு சொல்றாங்க? அதுக்கு என்ன மிஸ் அர்த்தம்? முட்டாளுக்கு அர்த்தம் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் ரோஹித், சொல்றேன் இருங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் பிறந்த ஊர்ல தேர் திருவிழா அது பார்க்கறதுக்காக போயிருந்தேன். சாயந்தரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. தேர் சக்கரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்டை போட்டிருந்தாங்க. அது கண்ணு தெரியல, தடிக்கட்டு விழ பார்த்துட்டேன். உடனே எங்கள் வீட்டுக்கார் வந்து, முட்டாள் முட்டாள், கண்ணு தெரியல, பார்த்து கூட நடக்க மாட்டேன், இவ்வளோ பெரிய கழுது வயசு ஆகுது அப்படின்னாரா. எப்போ பார்த்தாலும் என்ன முட்டாள் முட்டாள்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, இந்த முட்டாள் என்னதான் அர்த்தமா இருக்கும்? நம்ம இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம்ல, இது கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா நடந்ததே தான் முட்டாளுக்குள்ளையான ஒரு அர்த்தமா இருக்கு. என்னன்னா, தேர் சக்கரம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்டை போட்டு வச்சிருந்தாங்கன்னு சொன்னால, அதன் தடிக்கட்டு விழ பார்த்தேன். அந்த கட்டைய கரெக்டா தேர் அதோட பாதையில போறதுக்கு அந்த கட்டைய சரியான சமயத்துல இப்படி முட்டு கொடுக்குவாங்களாம் ஒரு ஆளுங்க. இப்போ நான் சக்கரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தேருக்கு அந்த சக்கரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு ஆள் வந்து அந்த பெரிய கட்டையை கரெக்டாக அந்த சமயத்தில் சமயோஜிதமாக யோசிச்சு வச்சு முட்டு கொடுத்து அந்த பாதையில் தேரை சரியாக ஓட்டிட்டு போவாங்களாம். அதிபுத்திசாலியா, விரைவாக செயல்படணுமா, சமயோஜிதமா செயல்படுமா. அந்த மாதிரி ஆட்களுக்கு பேரு தான் முட்டு கொடுக்குறாள், முட்டாள் அப்படின்னு அந்த காலத்துல தமிழ்ல சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த வார்த்தை இப்ப காலப்போக்குல ஒரு செயலை தப்பா செய்யறவங்களை வந்து குறிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா முட்டாள் அப்படிங்கிறது அதிபுத்திசாலி, விரைவா செயல்படுறவங்க, சமயோஜிதமா செயல்படுறவங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா? அதனால இனிமே நம்மள யாரும் முட்டாள் சொன்னா கோச்சுக்கவே கூடாது, சந்தோஷம் பண்ணோம். என்ன நம்ம அதிபுத்திசாலி, ஆமாவா இல்லையா?